வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி போட போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்ஸ்டா வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது ஆம்லேட் ஆம்லேட் மிளகு குழம்பு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி டெம்ப்டிங் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி மாதிரி வந்து அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆம்லேட் மிளகு குழம்பு தான் ரெசிபியாக போட போகிறோம். ஓகே, நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. இஞ்சி கட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே எடுத்தோடனே டக்கு டக்குன்னு போட்டு இங்கே கேட்டு அப்படியே எடுத்து போட்டு டக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓகே வாங்க. ஓகே, அடுப்பு வந்து கடையாலே இருக்கு. இதனா கண்டி எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய். இது வந்து பட்டை, லவங்கம், சீரகம், மல்லி, மிளகு எல்லாமே இருக்குது. எண்ணெய் காஞ்சிச்சு, அப்படியே போட்டோம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் வந்து என்னென்ன இருக்குது, தேங்காய், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டாங்க. நான் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே போட்டுறப்பேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா இருக்கா? கரம் மசாலா அப்புறமா போடுங்க. கரம் மசாலா போட்டாங்களா? ஆமாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்குனதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து முட்டை வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கேன். ஓகே. ஒரு பயமாகவே மிளகுத்தூள் நீங்கள் சாப்பிட்டீங்க. சால்ட் அவ்வளோதான். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? ஊற்றுங்க. உங்களுக்கு தெரியல, ஒன்றும் அதை எடுத்து வச்சுக்கணுமா சார்? கட் பண்ணி கடுகுக்கு அப்புறம் ஜீரகம் பண்ணுவா. அதெல்லாம் வேண்டாம். எவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாரு பாருங்க. அப்புறம் வெடிப்பு மேலே விழுந்துருங்க. போடுங்க. ஓகே, இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே, இதில் அரைச்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோங்க. இப்போ அதில் வச்சு ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ மசாலா, கரம் மசாலா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு. ஓகேவா? முட்டை எடுத்து போட்டுடலாமா? அது கொதிச்சு அப்புறமா போடணும். காலிஃப்ளவர் 60 பொரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு குழம்பு வந்து அந்த பக்குவம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஆம்லேட் ஒரு மிளகு ஆம்லேட் உள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்துடான். 2 நிமிஷம் போதும் இல்லை? அவ்வளோதான். அந்த குழம்போட அது என்னது சொல்லுவாங்க, எசன்ஸ், குழம்போட எசன்ஸ் வந்து அந்த முட்டைக்குள்ள இறங்கணும். அப்படியே நம்ம இறக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். ஓகே.
வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆம்லேட் மிளகு குழம்பு. ஆம்லேட் மிளகு குழம்பு இன்றைக்கி ரெசிபி. அப்புறம் வந்து பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, இது என்னது காலிஃப்ளவர் 65 மறந்துட்டேன், அவிச்ச முட்டை எல்லாமே இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து குழம்பு பார்க்கவே ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்குது. ஓகே, சாப்பிடலாமா? சாப்பாடு வந்து பக்கத்தில் வைக்க சொன்னீங்க, அதனால் நான் வந்து உயரம் கம்மியாக உள்ள சின்ன ஸ்டூல் ஒன்று போட்டிருக்கேன். அதனால் பக்கத்தில் நல்லா தெரியுதா? ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிட்லாம். நல்லா சூடாக இருக்குது. குழம்பு செம்மையாக இருக்குது. சொல்லிக் கொடுத்தது யார்? நீ தானே? செம்மையாக இருக்குது. நல்லா காரமாக. கரண்டி தான் சரியில்லை. சூப்பர். நல்லா காரம். நல்ல வேளை நான் கம்மியாக போடுப்பா சொன்னேன். நீ போட திருப்பி திருப்பி போட போனேன். இதுக்கே சிகலை பிக்குது காரம்.
காரமாக இருக்கா? ரொம்ப காரமாக இருக்கா? திருப்பி மசாலா போடும்போது நினச்சேன். லாஸ்ட்டில் அவங்கள அப்படிதான் போட்டு நான் நிப்பாட சொன்னப்போ இந்தளவுக்கு ஆகுது. இல்லைன்னா வாயிலே வச்சுக்க மாட்டேன்டியே. பா சாப்பிட இன்னும் அதிகமாக தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கணும் அளவு. இனிமேல் பார்த்துக்குறேன் நான். கண்ணில் தண்ணி வருது. இன்னைக்கு அணையில் ஏறும். அப்புறம் அவங்க மிளகா தந்துட்டு சப்பு பண்ணுங்க அந்த மாதிரி ஆயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, அவ்வளோதான். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வெளியில் வச்சா நல்லா இருக்காது. நீ தப்பிச்சுக்கிற, காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுக்கிற. நான் அதெல்லாம் பார்க்காமே அப்படி ஊற்றி இதெல்லாம் டேஸ்ட் தெரிய மாட்டேங்குதுடா. உப்பு காரம்லாம் தெரியுதா? நிறைய ஊற்றி சாப்பிட்டு தான் திருப்தியாக இருக்குது. கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டா வெறிஞ்சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அது வேர்வை. அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது, காரமாக இருக்குது. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு பய குடிச்சது. ஓகே, வெளிச்சத்தை மறைக்காதம்மா. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சுங்க. ஓகே, இந்த ஹைட்டு இந்த க்ளோஸ்அப் உங்களுக்கு வீடியோ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி தான் வீடியோ போட போகிறேன். எனக்கும் கொஞ்சம் அதளவுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பாருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. பேச கூட முடியலைங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.